Hi guys, this is Nivita. இந்த வீடியோல M.Sc Max Function Analysisல இருக்கக்கூடிய Resolvent set அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். The resolvent set of x denoted by rho of x is the complement of sigma x. So sigma x க்கு complement தான் வந்து நமக்கு rho of x அப்படின்றது. Rho of x அப்படின்றத நம்ம resolvent set அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? So பேசிக்கா வந்து sigma of x னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். Sigma of x is a subset of a closed disk set of all z where modulus of z is less than or equal to norm of x. ஓகேவா? less than or equal to அப்படின்னு வந்துச்சுன்னா அது நம்ம வந்து sigma of x அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே வந்து உங்களுக்கு resolventன்னு சொல்லும்போது it is clearly an open subset of the complex plane which contains set of all x z where modulus of z greater than norm of x. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்பெக்ட்ரம்க்கு பார்க்கும்போது less than or equal to இருந்தது, ரிசால்வெண்ட்டுக்கு பார்க்கும்போது greater than இருக்கு, எல்லாமே காம்ப்ளெக்ஸ் பிளேன்ல தான் இருக்கு and it is a open subset because equal to வரல இல்லையா, ஸோ அதனால open subset அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரிசால்வெண்ட்டோட ஈக்குவேஷன் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். The resolvent of a set is the function with values in A defined on rho of x by. ஸோ பேசிக்காக அந்த ரிசால்வெண்ட் ஆஃப் எக்ஸோட ரிசால்வெண்ட்னு சொல்லும்போது அது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். ஓகேவா? வித் த வேல்யூஸ் இன் ஏல இருக்கக்கூடிய வேல்யூஸை வச்சு டிஃபைன்ட் ஆன் ரோ ஆஃப் எக்ஸ். ஓகேவா? அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா எக்ஸ் ஆஃப் லாம்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் லாம்டா ஐ டு த ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னு வருமா? ஸோ இப்போ நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தியரமில் வந்து சொல்லியிருப்பாங்க என்னென்னா இந்த எக்ஸ் ஆஃப் லாம்டா வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் லாம்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற ஈக்குவேஷன் எக்ஸ் ஆஃப் லாம்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் லாம்டா ஐ டு த ஹோல் இன்வர்ஸ்னு எடுத்துட்டு லாம்டா பவர் -1 நான் வெளியில் எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லாம்டா இருக்குது, இங்கே வெளியில் வரும்போது லாம்டா இன்வர்ஸாக வெளில வந்துடும். பட் ஸ்டில் இங்கே நமக்கு ஒன்றுமே இல்லை, நான் என்ன பண்ணுறேன் இன்டூ லாம்டா டிவைடட் பை லாம்டான்னு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன், டிவைடட் பை லாம்டான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த லாம்டாவே காமனாக எடுக்கும்போது அந்த இன்வர்ஸில் வேறு இருக்குது, ஸோ அதனால் இன்வர்ஸ்ன்னு வரும். அடுத்தது மீதி என்ன இருக்குது, எக்ஸ் பை லாம்டா இருக்குது மைனஸ் ஐன்னு வரும் டு த ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னு மாதிரி வந்திருக்கும். ஃபார் லாம்டா நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது இம்ப்ளைஸ் தட் எக்ஸ் ஆஃப் லாம்டா டென்ஸ் டு ஜீரோ ஆஸ் லாம்டா டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு லாம்டாவோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ, கண்டிப்பாக அதோட வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்காது அப்படின்றப்போ கூட உங்களுக்கு இந்த எக்ஸ் ஆஃப் லாம்டா வந்து டென்ஸ் டு ஜீரோவாக இருக்கும். எப்போ அப்படின்னா உங்களுக்கு இந்த லாம்டா டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, எனிதிங் பை இன்ஃபினிட்டி என்னது ஜீரோன்னு ஆகிடும்ல. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த டேர்ம் ஃபுல்லாக ஜீரோன்னு ஆயிடுச்சுன்னா இது வந்து டென்ஸ் டு லைக் ஜீரோன மாதிரி வரும். ஸோ லாம்டா நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் போதும் உங்களுக்கு எக்ஸ் ஆஃப் லாம்டா டென்ஸ் டு ஜீரோவாக இருக்கும், ஆஸ் லாம்டா டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஓகேவா? இப்போ லாம்டா கமா மியூ அப்படின்றது இந்த ரோ ஆஃப் எக்ஸ் இந்த ரிசால்வெண்ட் செட்டுக்குள்ளே இருக்குங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இஃப் லாம்டா அண்ட் மியூ ஆர் போத் இன் ரோ ஆஃப் எக்ஸ் தென் அப்போ நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் லாம்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் லாம்டா இன்டூ ஐன்னு எழுதலாமா? ஏன்னா ஐங்கிறது ஐடென்டிட்டி, உங்களுக்கு நார்மலாக எக்ஸ் ஆஃப் லாம்டான்னு எழுதினாலும் ஒன்று தான், எக்ஸ் ஆஃப் லாம்டா இன்டூ ஐன்னு எழுதினாலும் ஒன்று தான். ஸோ இந்த ஐ எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் மியூஐ இன்டூ எக்ஸ் மைனஸ் மியூஐ இன்வர்ஸ், ஏன்னா இது ரெண்டுமே போத் இன்வர்ஸ் டு ஈச் அதர், ரைட்? ஸோ அதனால் நம்ம இதை இன்க்ளூட் பண்ணிக்கலாம் தானே. எக்ஸ் மைனஸ் மியூஐ இன்டூ எக்ஸ் மைனஸ் மியூஐ பவர் -1ன்றது வரும். நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் மியூஐ அப்படின்னு டு த ஹோல் இன்வர்ஸ்ன்னு இருந்ததுன்னா இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே எக்ஸ் ஆஃப் லாம்டா அப்படின்னு இருந்ததுன்னா எக்ஸ் மைனஸ் லாம்டா டு த ஹோல் இன்வர்ஸ்னு எழுதுரும். லைக் இங்கே லாம்டா வந்துச்சுன்னா இங்கேயும் லாம்டா வருது. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல மியூன்னு வரும்போது நீங்கள் இங்கே எப்படி எழுதலாம், எக்ஸ் ஆஃப் மியூன்னு எழுதலாம். கரெக்டாக எக்ஸ் ஆஃப் லாம்டா இன்டூ எக்ஸ் மைனஸ் மியூஐ இன்டூ எக்ஸ் ஆஃப் மியூ அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மைனஸ் லாம்டாய் ப்ளஸ் லாம்டாய்ங்கிறத சேர்க்குறேன். ஸோ எக்ஸ் ஆஃப் லாம்டா இன்டூ எக்ஸ் மைனஸ் லாம்டாய் ப்ளஸ் லாம்டாய் இந்த இடத்துல மைனஸ் மியூஐ இருக்குது இன்டூ எக்ஸ் ஆஃப் மியூ அப்படின்றது இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா லைக் இதை வந்து நம்ம பிரித்து எழுதிக்கலாம். ஓகே, தட் இஸ் இது ஒரு டேர்மாகவும் இது ஒரு டேர்மாகவும் கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் மியூ இன்டூ எக்ஸ் மைனஸ் லாம்டாய் இன்டூ எக்ஸ் ஆஃப் லாம்டான்னு வரும். ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன ஆகும், இது ரெண்டுத்துலேருந்து ஐயை காமனாக எடுத்திங்கன்னா லாம்டா மைனஸ் மியூ இன்டூ எக்ஸ் ஆஃப் மியூ இன்டூ எக்ஸ் ஆஃப் லாம்டான்னு வரும். கரெக்டாக? ஸோ நம்ம உள்ளே கொண்டு வந்து நம்ம எழுதிட்டோம். லைக் இது ஒரு டேர்ம்ன்ற மாதிரியும் இது ஒரு டேர்ம்ன்ற மாதிரி நம்ம பிரித்து எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ் ஆஃப் லாம்டாக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா இங்கே இருக்கிற எக்ஸ் மைனஸ் லாம்டா ஐ பவர் -1ன்னு சொல்லிட்டு.
ஸோ எக்ஸ் ஆஃப் லேம்டாக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் லேம்டாய் பவர் -1 அப்படின்றத அப்ளை பண்ணிக்கிறேன். மீதி எல்லாத்தையும் அப்படியே தான் எழுதிக்கிறேன். இப்போ எக்ஸ் மைனஸ் லேம்டாயும் எக்ஸ் மைனஸ் லேம்டாய் பவர் இன்வர்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு எக்ஸ் ஆஃப் லேம்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் மியூ ப்ளஸ் லேம்டா மைனஸ் மியூ இன்ட்டு ஐ இன்ட்டு எக்ஸ் ஆஃப் மியூ இன்ட்டு எக்ஸ் ஆஃப் லேம்டான்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ் ஆஃப் மியூவை மட்டும் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் லேம்டா மைனஸ் எக்ஸ் ஆஃப் மியூ இஸ் ஈக்குவல் டு லேம்டா மைனஸ் மியூ இன்ட்டு எக்ஸ் ஆஃப் லேம்டா இன்ட்டு எக்ஸ் ஆஃப் மியூன்னு வரும். ஸோ இந்த ரிலேஷனை தான் நம்ம ரிசால்வெண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.